இந்த வீடியோவில் இந்த பட்டை ஒயரை வச்சு மீன் பின்னுறது எப்படின்றத பார்ப்போம். மீன் பின்னுறதுக்கு இந்த ஒயர் எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டி ஸ்கேல் எடுத்துங்க. அந்த ஸ்கேலில் இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும். ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் 10 பத்தாதோ அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா இவ்வளோ தூரம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி 2 ஒயர் கட் பண்ணணும். ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கிறோம். இதே அளவை வச்சு இன்னொரு ஒயர் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி கட் பண்ணி ஒயரை இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். இந்த ஒயரில் உள்பக்கம் வெளிப்பக்கம் இருக்கும். இந்த வெளிப்பக்கம் இப்படி வரா மாதிரி இப்படி வச்சுக்கணும். இந்த இடத்துல கரெக்டாக மடிச்சுட்டு சென்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒயர்லேயும் சென்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். கூட பின்ன தெரிஞ்சதுன்னா அவங்க ஈஸியாக அப்படியே போட்டுடலாம். அப்படி தெரியலன்றவங்க இப்போ நான் சொல்லித்தர மெத்தடில் அப்படியே செய்யுங்க. இதை எடுத்து இது மேலே இப்படி வளையத்தை போட்டுட்டு மேலே உள்ள ஒயரை மட்டும் எடுத்துகிட்டு அடியில் உள்ள ஒயரை எடுத்து இப்படி வைக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் மேலே உள்ள ஒயரை விட்டுட்டு இந்த அடியில் உள்ள ஒயரை எடுத்து இந்த ஒயருக்குள்ளார இப்படி விடணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்படி பார்த்துக்கோங்க. ஒயர் ஒன்று பெருசு சின்னதுமாக இருந்ததுன்னா லைட்டாக இங்கேயே இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை இப்படி தள்ளி விட்டுட்டு இந்த ஒயரை இழுத்தோம்னா இது நீட்டு வந்துடும். எந்த ஒயர் சின்னதாக இருக்கோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி சென்டர் பண்ணி இப்போயே கரெக்ட் பண்ணிக்கணும். அடுத்தடுத்து போடும்போது அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், இப்படி திருப்பிட்டு என்ன பண்ணணும், இந்த ஒயரை எடுத்து இந்த மாதிரி வருது இல்லை உள்பக்கமாக அந்த ஒயருக்குள்ளார இப்படி விடணும். விட்டுட்டு பாதி அப்படியே நிற்கிற மாதிரி இப்படி வச்சுருங்க. அடுத்து இந்த ஒயர் இருக்குது இல்லை, இதை எடுத்து இந்த வளையத்துக்குள்ளார விடணும். விட்டுட்டு அப்படியே இழுத்துடணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பூ போட்ட மாதிரியே பேக் சைட்லேயும் நமக்கு வந்துடும். அடுத்தது போடும்போது இந்த சைடில் இருக்குது இல்லை, இந்த ஒயரை எடுத்து இந்த 2 ஒயருக்கும் சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஒயர் இருக்குது இல்லை, அதை எடுத்து இந்த 2 ஒயருக்கும் சென்டரில் இப்படி கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வந்துட்டு இந்த ஒயர் இருந்ததில்ல அதை எடுத்து இந்த பட்டைக்கு கீழே அப்படியே கொடுத்து இழுக்கணும். எல்லா ஒயரையும் அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படியே திருப்பிக்கணும். இதை திருப்பிட்டு இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரை இப்படி செஞ்சிடணும். இந்த ஒயரை எடுத்து இதுக்கு கீழே இந்த பட்டை இருக்குல்ல அதுக்குள்ளார கொடுத்து அப்படியே வாங்கணும். இப்போ இந்த சைடும் ஒரே மாதிரி இருக்கும், இந்த சைட்லேயும் ஒரே மாதிரியே இருக்கும். பின்னி முடிச்சதுக்கப்புறமா இதில் இந்த அளவுக்கு ஒயர் விட்டு இப்படி கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த ஒயரையும் கட் பண்ணிவிடுங்க. இந்த சைடு எவ்வளோ ஒயர் விட்டுருக்குறோமோ அதே அளவுக்கு இந்த சைட்லேயும் ஒயர் விட்டு இப்படி கட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இதில் வி ஷேப்பில் இப்படி கட் பண்ணிடணும். இந்த சென்ட்ரு வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அடுத்தது இதை கொண்டு வந்து அதே மாதிரி அந்த சென்ட்ரு வரைக்கும் கொண்டு வந்தோம்னாக்கா அந்த வி ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த அளவு மட்டும் செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்தது இன்னும் 2 பீஸ் கட் பண்ணிக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா வெட்டி போட்டோம்ல அந்த பீஸையே எடுத்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த வெட்டின பீஸ் எடுத்து இந்த சைடில் இதில் எடுத்து சொருவிடணும். அப்படி இன்னொரு பீஸ் எடுத்து இந்த சைடில் இப்படி சொருவிடணும். இதை கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை கண்ணுக்கு மணி வைக்கணும். சென்டரில் இப்படி குத்திட்டு இதில் ஒரு மணியை எடுத்து இந்த இடத்துல வைங்க. கருப்பு கலரில் மணி வைக்கணுன்றவங்க கருப்பு கலரில் வச்சுக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சு ஒரு ஸ்டாப்லர் பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாம் நவராது, ஏன்னா நம்ம இங்கே டேக் பண்ணிட்டோம். அதனால் இந்த இடம் அப்படியே நிற்கும். இந்த இடம் மட்டும் விழுந்துடும். அதனால் இங்கே இந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்டாப்லர் பண்ணிட்டுங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல டேக் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இது இந்த ஒயரில் மட்டும் தான் செய்யணுமா அப்படின்னாக்கா இந்த ஒயர்லேயும் செஞ்சு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கூட பின்னுவோம்ல அந்த ஒயர் இருந்தாலும் அதுலேயும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இல்லைன்னா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள்.